ஹலோ, வெல்கம் டு மாடி தோட்ட தமிழுங்க. நீங்கள் வாருங்களா, அந்த நெல்லிக்காய் மரத்தை சும்மா 2 கிளை தாங்க போயிருக்குது. இது மண்ணில் இருக்குது. சும்மா 2 கிளை தான் போயிருக்குது. இதை நான் இப்போ கத்திரிக்கோல் எடுத்துன்னு வந்தேன். சரி இதை கட் பண்ணி விட்டுடலாம், இலையெல்லாம் கட் பண்ணி விடலான்னு பார்த்தா இது உள்ளெல்லாம் வரலாம் நிறைய பூ வந்துக்குதுங்க. இந்த இலையெல்லாம் பூ வந்துக்குதுங்க. இந்த 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 இதெல்லாம் அப்படியே கீழே கட்டு இதெல்லாம் நிறைய பூ விட்டுக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? நல்லா குத்து 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 கொத்தாக பூ விட்டுக்குதுங்க. இது இலையெல்லாம் கட் பண்ணி விடலாம், பனியில் இலையெல்லாம் கொட்டுதேன்னு வந்தேன். நல்லா எல்லா இலையிலையும் பூ விட்டுக்குதுங்க. அது ஒன்றும் இல்லைங்க, மண்ணில் வச்சுக்கிறதுனால கொஞ்சம் மாட்டு எருவு தான், காஞ்ச எருவு தான் போடுறோம். 3 நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவேன், மீன் அமிலமும் மறுபடியும் ஒரு 3 நாள் சென்று பஞ்சகாவியம் அடிக்கிறேங்க. இப்போ தான் நான் நிறைய பார்த்துருக்குறேன். பூ நிறைய இருக்கிறதுனால தேமூர் கரைசல் அடிக்கணும். இதுதான் கீழே இருக்குதேன்னு இது தாங்க பறிக்க வந்தேன் நான். இங்கே வரங்களா, இல்லை சூப்பராக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. சரி இதில் ஊண்டு இருக்குது, இதை மட்டும் பறிச்சிடலான்னு பார்த்தா மேலே ஃபுல்லாக அவ்வளோ பூ வந்துக்குதுங்க. அதுக்கு இந்த பூவெல்லாம் அப்படியே ஆகுறதுக்கு தேமூர் கரைசல் ஊற்றினோன்னா இந்த பூவெல்லாம் நல்லா பிஞ்சாயிடும். நல்லா பாருங்கள், சூப்பரான ஒரு நெல்லிக்காங்க. அது மரத்தில் மாடியில் இருக்கிறதோட தரையில் வைக்கிறப்போ தாங்க நிறைய கொத்து கொத்தாக வருதுங்க. இதெல்லாம் மறுபடியும் வளர்ந்த பிறகு உங்களை காட்டுறோம் பாருங்களாங்க. அதே மண்ணில் இருக்கவோ அதுக்கு தேவையான்ட்டு அதுவே என்ன எல்லாத்தையும் எடுத்துக்குது. ரொம்ப அதிகமாக எதுவும் நம்ம உழைப்பு கொடுக்க வேண்டிய வேலை இல்லைங்க. நல்லா கொடுத்துக்குது, நல்லா இருக்குதுங்க. காய் சூப்பராக நல்லா பெருசு பெருசாக இருக்குது. சரி பாய்ங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.